சக்தி, வேலு 2 பேருமே சேர்ந்து ரூமில் இருக்காங்க. அப்போ கரெக்டாக பாத்ரூமில் போயிட்டு டேப் ஓப்பன் பண்ணி தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டே இருக்குது. அதை க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலு போகிறாரு. போயிட்டு க்ளோஸ் பண்ண பார்க்குறாரு. அதெல்லாம் க்ளோஸ் பண்ண முடியாது அப்படின்னு சக்தி சொல்லிகிட்டு இருக்காங்க. அது ஃபுல்லாக உடஞ்சிடுச்சு. ஆமாம் உடஞ்சிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேலு சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் நல்லா தான் இருந்துச்சுல்ல, சூப்பராக இருந்துச்சு. எப்போவுமே நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் சக்தி. உன்னை சந்தோஷமாக பார்த்துக்கிறது தான் எனக்கு. என்னை விட உன்னை நல்லா பார்த்துக்கிறவன் உலகத்துலேயே இருக்க மாட்டான். அந்த அளவுக்கு உன்னை நான் சந்தோஷமாக பார்த்துக்கணும். ஆனால் நீ சிரித்தது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வேலு சொல்லிகிட்ருக்காரு. பயங்கரமாக சிரிக்கிறாங்க சக்தி. அப்படி கிட்ட வா, சரி வா இந்த டேப்பை அடைக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு துணி கொண்டு வராங்க. இந்த துணியை கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வேலு கட்டுறாரு. கட்டிட்டு திரும்பி பார்க்குறாரு. எங்கே அதுக்குள்ளே போயிட்டியா, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி உள்ளே வராரு. மீனா ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. என்னங்க என்னை நீங்கள் கூட்டிகிட்டு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் வரேன், நாளைக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னதான் இருந்தாலும் சீக்கிரமாக வாங்க, நீங்கள் எல்லாமே எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன் மீனா, உனக்கு அங்கே ஏதாவது கஷ்டப்படுத்துகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர் கேட்குறாரு. இல்லைங்க இல்லை என்னை எதுவும் கஷ்டப்படுத்தலை, ஆனால் எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நாளைக்கு நான் வரேன், வந்துட்டு நான் முன்னே சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அது மட்டும் இல்லை, உனக்கு பிடிச்ச கறி சாப்பாடு வாங்கி தரேன், எல்லாமே நாள் ஃபுல்லாக நம்ம 2 பேர் சேர்ந்து ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ உண்மையாக சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிகிட்ருக்காங்க. சரி நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. அவ்வளோ சந்தோஷமாக போகிறாங்க. என்னடி ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, நாளைக்கு என் வீட்டுக்கார் வராரு, வந்த உடனே என்னை அனுப்பிடுங்க, நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் எதுக்காக நீ போக போகிற, நீலாம் போகக்கூடாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஏமா இப்படி பண்ணிகிட்ருக்க, அத்தாச்சி வாழ்க்கைக்காக என்ன நீ இங்கே உட்கார வச்சுருக்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா, அவங்க போனால் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஏன் அண்ணன் வீட்டுக்கு வந்தால் தான் நான் இங்கேருந்து போகணுமா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் பின்ன அவனும் போயிட்டான், நீயும் போயிட்ட, நான் 2 பேரை பெற்று வச்சா 2 பேரும் போயிட்டா எனக்கு கஷ்டமாக இருக்காதா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இங்கே பரமா நீ பேசுகிறது எல்லாமே தப்பு, நாளைக்கு என் வீட்டுக்கார் ஒருவர் கண்டிப்பாக என்னை அனுப்பி வைக்கணும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அதுக்குள்ளே அவங்க அண்ணன் வராரு. ஏன்னா மீனா என்ன அங்கே போக போறியா, அதெல்லாம் போகாத அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் கிடையாது, நான் கண்டிப்பாக போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. என்ன இப்படி பண்ணிகிட்ருக்காங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு, ஐயோ அப்பா நான் அங்கே போகிறேன்னு சொன்னதுக்கு இப்படி யோசிக்கிறாங்க, நான் மட்டும் அவர் கூட போயிட்டு சினிமாவுக்கு போகிறேன், கறி சோறு சாப்பிட்றேன்னா அவ்வளோதான் போல இருக்குது அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிகிட்டே போகிறாங்க. பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டே போகிறாங்க. அங்கே வேலு அந்த டேப்லாம் அடிச்சுட்டு வராரு. வந்தவொடனே எனக்கு ஏசி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசி போட்டார். இங்கே பாருங்கள் ஏற்கனவே நனைஞ்சிருக்கேன், இதில் ஏசி போட்டால் குளிராதா, நான் ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி ஆஃப் பண்ணுறாங்க. இங்கே பாரு சக்தி, நீ நினைக்கிற எதுவுமே நடக்காது புரியுதா, நீ எப்படி என் கூட வந்து சேர்றேன்னு நான் பார்க்குறேன், அதனால தான் நான் ஏசி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலு ஏசி போடுறாரு. அதுவும் ஸ்பீடாக வைக்கிறாரு. அப்படியே பார்க்குறாங்க சக்தி. இங்கே பாரு குடு, ரிமோட்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வேலுக்கிட்ட இருந்து அந்த ரிமோட் அப்படியே பிடுங்குறாங்க. ஆனால் அவர் கொடுக்கவே இல்லை. கண்டிப்பாக நான் ஏசி போடுவேன் மறுபடியும் போடுறாரு. ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மாற்றி 2 பேருமே சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. கடைசியில் ஆஃப் பண்ணிட்டாங்க. சரி நீ ஆஃப் பண்ணால் என்ன, எனக்கு போட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சுவிட்ச் பாக்ஸில் கை வைக்கிறாரு. கை வச்சோடனே அப்படியே ஷாக் அடித்து கீழே விழுந்துட்டார். அப்படியே கத்துறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சக்தி கத்துறாங்க. அதுக்குள்ளே அந்த ரூம் பாய் ஓடி வராரு. என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை ஷாக் அடிச்சிச்சு, அப்போது நீங்கள் தான் காப்பாற்றணும், வேறு வழியே கிடையாது, மூச்சு காற்றை கொடுத்தா தான் ஃபஸ்ட்டு காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த ரூம் பாய். அப்படியா, ஏதாவது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூச்சு காற்று கொடுக்கலான்னு சக்தி போகிறாங்க. பார்த்தா வேலோட கையை அசையுது. அப்படியே ஒரு அடி அடிக்கிறாங்க. எழுந்துக்கிறாரு. எதுக்கு இப்படி போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி